எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக உங்கள் எல்லாருக்குமே அமைகிறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். எவ்வளோதான் விலை கொடுத்து நம்ம வெளியே இருந்து பூக்கள் வாங்கி சாமிக்கு வச்சாலுமே நம்ம தோட்டத்திலிருந்து ஒரு பூ 2 பூ நம்ம பறித்து வைக்கக்கூடிய அந்த சந்தோஷம் இருக்கே, அது ஒரு தனியான சந்தோஷந்தான். எனக்கு செடிகளில் அப்படியே பூக்களை வச்சு பார்க்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் அம்மா சொல்லுவாங்க, நம்ம வீட்டில் வளரக்கூடிய செடிகள் பூக்கக்கூடிய பூக்கள் எல்லாமே நம்ம சாமிக்கு வைக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை விட்டுட்டு சும்மா அதில் காயறதுக்கு விட்டு அதை யூஸ் பண்ணாமல் எதுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே கேட்பாங்க. எனக்கு அது 2 நாளாவது அந்த செடியில் நின்றுச்சதுன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்போது நான் தோட்டத்தில் போகும்போது ஒரு மொட்டு புதுசாக வந்திருந்தாலே பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு அப்படி இருக்கும் அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ ரீசெண்டாக நடிகர் நெப்போலியன் அவரோட பையனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சார். அந்த பையன் தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டவர். அவருக்கு கை கால் எல்லாமே செயலிழந்தவர். பேச்சுமே ஒரு மாதிரி தான் இருக்கும். அவரோட டெய்லி அவர் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இன்னொருத்தங்களை சார்ந்து இருக்கிறவங்க தான். ஆனால் அவர் கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடிய பொண்ணு ரொம்பவே நல்ல ஹெல்த்தியான நார்மலான ஒரு பொண்ணு. அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ், நிறைய பேர் வாழ்த்தி நல்லபடியாக பேசியிருந்தாங்க. நிறைய பேர் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாகவும் பேசியிருந்தாங்க. நான் எனக்கு தோணுன ஒரு விஷயத்த சொல்கிறேன். நிறைய பேர் அதில் ஷேர் பண்ணியிருந்த ஒரு விஷயம் என்னென்னா, தாம்பத்திய உறவுகள் அவங்களால வச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்னு. தாம்பத்திய உறவை வச்சுக்க முடியாது, அது ஓகே தான், கரெக்டான ஒரு விஷயந்தான். ஆனால் குழந்தை கண்டிப்பாக பெற்றுக்கலாம். ஐவிஎஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயம் வழியாக கண்டிப்பாக அவங்க குழந்தை பெற்றுக்கலாம். இன்னொன்று, அந்த பொண்ணு பணத்தை பார்த்து ஏமாந்துட்டா அப்படிலாம் நிறைய கமெண்ட்ஸ் வருது. இது கொஞ்ச நாள் தான் நிலைக்கும் அப்படின்னுமே சொல்லியிருந்தாங்க. ஒரே ஒரு விஷயம் எனக்கு சொல்ல தோணுச்சு. என்ன அப்படின்னா, கை கால் நல்லா இருக்கிற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி அவங்கிட்ட அடி உத வாங்கி எத்தனை பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. இன்னொன்று, அந்த பொண்ணு படித்த பொண்ணு, அது மாதிரி நல்லா அந்த ஒரு மேரேஜ் ஏஜில் தான் அவள் கல்யாணம் பண்ணுறான். ஸோ அவளுக்கு தெரியாமல் இருக்குமா? ஸோ நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், அது அவங்களோட லைஃபு. சப்போஸ் நம்ம வீட்டில் இதை மாதிரி ஒரு பையன் இருந்திருந்தாலும் நம்மளும் அதை ஆசைப்பட தானே செய்வோம். அவனை ஆத்மார்த்தமாக பார்த்துக்கிறதுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்கும்னு. ஏதாவது ஒரு வகையில் அவனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்காதுன்னு தான் நம்ம பார்த்துருப்போம். அது தான் அவருமே பண்ணியிருக்காரு. அவரை நம்ம குறை சொல்ல முடியாது. அந்தந்த இடத்துல இருந்தால் தான் அவங்களோட கஷ்டம் தெரியும். இன்னொன்று, அந்த பொண்ணுக்கு பிடிக்காமல் அவள் அந்த லைஃப்பை விட்டு வெளியே வர்றான்னு அது அவளோட இஷ்டம். அது நடந்துட்டு போகட்டும். அதுவும் அந்த பொண்ணோட முடிவு தான், அது அவளோட இஷ்டம். ஸோ நம்ம அதில் போய் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம யாருமே கிடையாது. ஸோ நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம். அவங்களோட குடும்ப விஷயத்தை அவங்க பார்த்துப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.